ஹாய் நண்பர்களே, வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா? இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ முதல்வர் விஜய் ஆன அப்புறம், ஸோ அவர சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பொய்யான கருத்துக்கள வெளியிட்டிருக்காங்க. முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள வெளியிடுறாங்க. சோசியல் மீடியாவிலும் சரி, இந்த பேட்டி கொடுக்கும்போதும் சரி. ஆனா அவரு வந்து எதையுமே வாய திறந்து பேச மாட்றாரு. ஸோ இது என்ன மாரியான அரசியல்னு உண்மையாவே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரு. அதில முதல் இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா தான் இருக்காரு. அதில யாருமே வந்து மறுக்க முடியாது. ஏன்னா, இப்போ ஒண்ணு சொல்றாரு, அப்போ ஒண்ணு சொல்றாரு, மறுபடியும் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஸோ நாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு ரமேஷ்னு ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா? ஸோ அவர வந்து அறநிலைத்துறைக்கு மினிஸ்டரா மாத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து நாங்க ஜாதியே பார்த்து பண்ணலன்றாங்க. பட் ஆனா ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அது அவங்க குடுத்தாங்க இல்லையா அந்த ஃபார்ம் விண்ணப்பம் இருக்கு இல்லையா? ஸோ விருப்ப மனு. அதில வந்து அவங்க என்ன கேஸ்ட்டு, என்ன ரிலிஜன் ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து அப்டேட் பண்ணணுமா. ஸோ அப்ப நீங்க கேட்கக்கூடாதுன்னா, இது ஏன் கேட்கிறீங்க? ஸோ இங்கேயே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்குங்க. ஸோ நெறைய விஷயங்கள் இப்படி தான் ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாததெல்லாம் பேசுறாரு. ஸோ இப்ப இந்த 1 வீக்கேவா மக்கள் வந்து நெறைய இடத்துல வந்து இந்த பவர் கட் இஷ்யூவால வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கேள்வி கேட்கும்போது, அதுக்கு கரெக்ட்டான பதில் இல்ல. டைரக்ட்டா சொல்லாம வேற ஏதோ சொல்றாரு. ஸோ என்னதான் இவங்க நெனச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உண்மையா வந்து இப்ப தான் தெரியுது, இந்த ஏடிஎம்கே, டிஎம்கேவே எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்றாங்க. உண்மையாவே வந்து இத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, மாற்றம்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிச்சாங்க. பட் அந்த மாற்றம்ன்றது வந்து உண்மையாவே வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, துர்நாற்றம்னு. ஸோ அந்த நிலைமைக்கு தான் இப்ப மாறிட்டு இருக்கு. ஏன்னா, நம்மளுமே கண்கூடா நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, எல்லா ஆட்சியிலும் தவறுகள் நடக்கும். அது வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த தவற எடுத்துக்கிட்டு, அப்ப அதுக்கு வந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டு, ஆமா இந்த மாரி நடந்திருக்கு. இத நாங்க சரி செய்வோம். இதுக்கப்புறம் இந்த மாரி நடக்காதுன்னு சொல்றது தான் ஒரு புத்திசாலித்தனம், ஒரு நல்ல ஒரு அரசியல். அத விட்டுட்டு, இந்த மாரி நடக்கவே இல்ல. இது வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்ற மாரி ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாரி ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து யாருமே இல்லன்னு சொல்லல. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, Instagramலயும், சோசியல் மீடியாவுல நெறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க நெறைய வீடியோவ. அங்கங்க லஞ்சம் வாங்குற வீடியோஸ். ஸோ அவங்க தாவேக்கினர் பண்ற அராஜகம். ஸோ நெறைய விஷயங்கள் இந்த மாரி பண்றாங்க. உண்மையாவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பான அரசியல்வாதி பேசுற பேச்சு மாரி இல்ல. உண்மையா பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகாவுக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனா தான். அவரால தான் உண்மையா வந்து இந்த கட்சி பேர் வந்து கெட்டு போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விஜயாவது வாய திறந்து சொல்லணும். நீங்க யாரும் பெருசா பேட்டி குடுக்காதீங்க. உங்களோட வேலைய மட்டும் பாருங்க. அவங்கவங்க துறை சார்ந்த இதுக்கு மட்டும் பதில மட்டும் குடுங்க. அதுக்கு கேள்வி கேட்டா மட்டும். மத்த துறை நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னா நல்லாருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ அவர மனசுல வச்சு தான் போட்டாங்களே தவிர, மத்தபடி எந்த தொகுதியில யார் நின்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா, கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வரும். அவர் வந்து அரசியல்ல வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. இது வேணா நீங்க யார் வேணா டிவிகே கட்சியினர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் போடலாம், கதறலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனா அதான் உண்மை. நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நீங்க நான் சொல்றது நான் டிவிகேக்கு வந்து எனக்கும் பிடிக்கும். இல்லன்னுலாம் நான் சொல்லல. பட் உண்மையாவே எனக்குமே இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து புதுசா இருக்கு. ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ என்னடா இது என்ன ஆகப்போகுதுன்னு தெரியலன்ட்டு பார்க்கும்போது ஒரு பயம் வருது. அட்லீஸ்ட் இந்த அமைச்சரா இருக்கிறவங்க, அந்த பொறுப்பான பதவியில இருக்கவங்க வந்து அவங்களுடைய இந்த மாரி வந்து சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், தவறான ஒரு கருத்த வந்து பதிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்திக்கினா உண்டு. இல்லன்னா உண்மையா வந்து இதுக்கான விலைய வந்து அவங்க குடுத்தே ஆகணும். நான் சொல்றது கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.